ரிஷபராசிக்காரர்கள் இப்ப திருமண தடை அப்படின்னு சொல்லுவாங்க. நெறைய பேருக்கு திருமண தடைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் சரியாகுமா இந்த ஆமா. ஓகே. 2000 நெறைய பேத்துக்கு குழந்தை வாய்ப்பும் சரி குடுக்கும். திருமண தடையும் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணும். அப்போ எல்லாரும் வந்து திருமண தடைக்கு நெறைய கோயில்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போன்னு. என்ன பொறுத்தளவுக்கு நான் ஒரே கான்செப்ட் தான் சொல்வேன். மஞ்சள் பிள்ளையார் எந்த காரியம் சித்தியாகலையோ, அந்த காரியத்துக்கு மஞ்சள் பிள்ளையார் பிடிங்க. அத ஒரு 9 நாள் வழிபடுங்க. அத செடிக்கு போடுங்க. இத ஒரு 9 முறை பண்ணுங்க. உங்க காரியம் சித்தியாகும். சிறப்பு. மஞ்சள் என்பது இல்லாத மங்களம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. மஞ்சள், குங்குமம். அப்புறம் தான் வந்து குங்குமம், விபூதி கொண்டு வராங்க. மஞ்சள் குரு. மஞ்சள் தான் எல்லா விஷயத்தையும் கொண்டு வர்றது. பொன்னவன் சொல்லுவாங்க. ஓகே. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வருடம் வந்துட்டு எப்படி இருக்கும்? என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்? லக்ஷ்மி நாராயணன், அதுவும் சூலினி தேவி இவங்கள வழிபட்டா போதும், எல்லா சௌபாக்கியமும் கை வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.